True Light Network. Truly beyond truth. இன்றைய காலகட்டத்தில் குடும்பங்களிலும் சமுதாயத்திலும் உண்மைத்தன்மை குறைந்து வரும் சூழ்நிலையில் மக்கள் தீய வழியிலிருந்து விலகி நல்வழியில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தில் இலங்கையின் நாவலப்பிட்டி நகரப்பகுதியில் வாட்ச்மேன் பிரேயர் சென்டர் ஊழியத்தை சேர்ந்த சில வாலிபர்கள் மக்கள் அதிகம் கூடும் இடங்களிலும் வீதிகளிலும் குழுவாக இணைந்து பாவத்தை குறித்தும் இரட்சிப்பை குறித்தும் பிரசங்கித்து வருகிறார்கள். அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்த தெய்வம் உண்டு. அவர்தான் உங்களையும் என்னையும் நேசிக்கிற மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து. என்னுடைய பாவத்துக்கு என்னுடைய சாபத்துக்கு விடுதலை தந்த அதே தெய்வம் உங்களுடைய பாவத்திலும் சாபத்திலும் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் மனுஷமா அநேகருடைய வாழ்க்கையில் துக்கத்தை உண்டு பண்ணின மனுஷன் ஜீவித்தை துக்க அதிகராவும் மனுஷேக்மா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாற்றினது இயேசுவின் நாமம். இயேசு கிறிஸ்து எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கும் உரியவர் அல்ல என்றும் கஷ்டத்திலும் துயரத்திலும் இருக்கும் அனைத்து மக்களுக்கும் ஆறுதலும் மன அமைதியும் தருவதே இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்று வலியுறுத்தப்பட்டது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் பொருட்டு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவத்தின் சம்பளமாகிய மரணம் அவர் மீது சுமத்தப்பட்டது. மேலும் நாவலப்பிட்டி பகுதியில் வாழும் மக்களின் குடும்பங்கள், வியாபாரம் மற்றும் தொழில்கள் சிறப்பாக அமையவும், மக்கள் சந்திக்கும் மனக்கவலைகள் மற்றும் கடன்களில் இருந்து விடுதலை பெறவும் குழுவாக இணைந்து ஜெபம் செய்தனர். இலங்கையில் வாழும் மக்களின் நிலைமை மாறவும், பஞ்சம், பசி, வறுமைகள் மாறவும், ஆசீர்வாதமான நாடாக மாறவும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படவும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ளவும், சீக்கிரத்தில் அந்த பகுதியில் எழுப்புதலை காணவும் நாம் ஜெபிப்போம். Subscribe to True Light Christian TV and click the bell icon to receive notifications about our new programs and updates.